நீங்கள் வந்து ஜீவஜோதி, ஆத்மஜோதி, பரஞ்சோதின்னு நம்ம உடம்புல பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஜோதியே வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. பிரகாசம் ஒன்று, அப்புறம் அந்த ஜோதி அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து நீங்கள் ஜோதி படத்தில் நம்ம காட்சியை பார்க்குறோம். அது வந்து நமக்கு எப்படி பிரகாசமாக இருக்கணுமா, இல்லை இந்த தீபத்தில் இருக்கிற ஜோதி மாதிரி இருக்கணுமாங்க ஐயா? தீபத்தில் இருக்க ஜோதி மாதிரி இருக்கணுமா, பிரகாசமாக நமக்கு தெரியணுமாங்க ஐயா? அதான் கேள்வி ஐயா. ரெண்டு பேர் இருக்கணும். இது இந்த இவ்வளோ பெரிய ஜோதி உன் உடம்புல இருக்குதுன்றதை நீ பார்க்கணும். நீ பார்க்கணுன்னா உனக்கு ஓயாமல் பாடம் பண்ணணும். அந்த அளவுக்கு உடம்பு சூடு ஏறணும். சூடு ஏறிச்சுன்னா அந்த கோகழி பண்ணி பார்க்கும்போது உனக்கு அந்த ஜோதி தெரியும். அது ஜீவ ஜோதி. இது பழக்கத்தில் பழகணும். இதை தான் சொன்னார் கோகழி அந்த குருமணி தாழ்வாழ்கன்னார் மாணிக்கவாசகர். இந்த ஜோதியை நீ பண்ணி பார்க்குற, ஆனால் இது நாளடைவில் போக போக அந்த ஜோதி உனக்குள்ளவே நின்றுடும். நிற்கும் போது நீ பண்ணாமையே கையெழுத்து கும்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும் எதிரும். அப்படி நிற்கும் போது எந்த செயல் செய்யறதுனாலும் அதை கையெழுத்து கும்பிட்டுட்டு அந்த செயல்களை செய்யணும். அது ஆத்ம ஜோதி. ஜீவஜோதி நீ செய்து பார்த்தது, செய்யாம பார்க்கறது ஆத்ம ஜோதி, பரஞ்சோதி மேலே. இப்படி மூணு விதமான ஜோதி ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் பார்க்க வேண்டிய ஜோதி. ஆனால் அதை பார்க்க முடியல. காரணம் அவனுக்கு பல விஷயங்கள். அது நம்ம சொல்ல தான் முடியும், யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதம். அதனால் அவங்களால முடியல. அதனால் ஆனால் பொதுவான விஷயம் ஞானத்தில் மூணு விதமான ஜோதிகளை ஒரு மனிதன் பார்க்கணும். பார்த்தால்தான் அவன் முழு மனிதன், இல்லைன்னா அவன் அரை மனிதன் தான். அதான் நீங்கள் சொன்னீங்க நாதம்லாம் வந்து 2 மணி நேரம் ஒரு நாளெல்லாம் கூட உட்காரலாம் அப்படின்னு ஒரு வாட்டி நான் கேட்டப்ப சொன்னீங்க. எவ்வளோ அதிகமாக உட்காந்து பாடம் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு பயன் தரும். இருக்குங்க ஐயா, பயன் தருது. அதை தான் சொல்கிறேன். அதை பண்ணுங்க. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. எல்லாரும் அதை அடைவீங்க. ஆனால் முயற்சிகள் எனக்கு இது வேணும் அது வேணும்னு அங்கே நினைக்கக்கூடாது. நீ பாட்டுக்குன்னு செய்யறதை மட்டும் செய்யணும். அது தானாகவே வரும். அது ஒன்றும் நீ துட்டு கொடுத்து வாங்குற விஷயம் இல்லை. அது உனக்குள்ளவே இருந்தே உருவாகி உனக்கே காட்சி கொடுக்குற பொருள். அதனால் அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த மோட்சம் முக்தி இது அதெல்லாம் மனித பிறப்பு. மற்ற பிறப்புக்கு போகாமல் மனித பிறக்கணும்னா உன் உயிர் மேலே பற்று வரணும். முதல்ல உடல் மேலே பற்றுக்கணும். செத்த உடனே எந்த நாயில் போவான், மனுஷனில் போவான், மாட்டில் போவான், எதில் ஒன்றாலும் போயிடுவான். இந்த பாதையில் இருக்கிற 100 வாட்டி பிறந்தா கூட அவன் மனுஷனாக தான் பிறப்பான். இதுதான் இது.